எல்லாமே பார்த்தீங்கன்னா, மகா இழுத்து போட்டு செய்றாங்க. இத பார்த்துட்டு ராஜலட்சுமிக்கு பொறாம வருது. வீட்ல இருக்கவங்கலாம் மகாவ ரொம்பவும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா ராஜலட்சுமி மட்டும், "நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். நீ எது செஞ்சாலுமே இது விளங்காம மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க. மகா ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா தான் சொல்றாரு, "நீ எல்லா வேலையும் போய் செய்யுமா, எதுவும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்க வேலை செய்ய வராங்க. ராஜலட்சுமிக்கு கோவம் தூணும். "யார் இங்க செய்ய சொன்னா?" அப்படின்னு. "சூர்யா தான் சொன்னாரு" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூர்யா, "எதுக்கு என் பேச்ச கேட்காம நீ இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்ன?" அப்படின்னு சொன்னேன். "என்னம்மா செய்ய சொன்னேன்? விஜய் மேல ரொம்பவும் பாசமா இருக்கா மகா. அதனால தாம்மா செய்ய சொன்னேன். உனக்கு தெரியுமா இந்த கல்யாணம் நிறுத்தத்துக்கு என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம். இவங்களும் இவங்க குடும்பம் சேர்ந்துக்கிட்டுன்னு" ஒரு மாதிரி பேசுறாங்க. "அப்படிலாம் கிடையாதும்மா. கண்டிப்பா மகாவால தான் இந்த கல்யாணம் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. விஜயும் பார்த்தீங்கன்னா, "அண்ணி செஞ்சா தான் எல்லா வேலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அதேபோல பூஜை வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியா நடக்குது. கல்யாண பத்திரிக்கை வருது. அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பத்திரிகைய எடுத்துக்கிட்டு பிரபாவ பார்க்கறதுக்காக விஜய் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாரு. ஃபோன் பண்ண அனாமிகா, "எங்க இருக்கீங்க விஜய்ன்னு?" கேட்கும்போது, இந்த மாரி பிரபாவ பார்க்க வந்தேன்னு சொல்றாங்க. உடனே பிரபாவ பார்க்கறதுக்காக அவங்களும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. "விஜய், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கூட வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு